ஆதிபாரதி சீரியல் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. ஆஃபீஸர் எல்லாரையும் பாரதி வந்து வெளுத்து வாங்கிட்டாங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து யோசித்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஏகாம்பரம் வந்து ஆஃபீஸில் வந்து எல்லாம் ரைடு வந்துருச்சான். அதனால் வந்து ஆதி வசமாக மாட்டிக்கிட்டான் அப்படின்னோன்னா, ஐயோ எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. வாங்க முதல்ல போய் அந்த சாரதா கிட்ட சொல்லி அவளை வந்து ஒரு கதி கலங்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க. கீழே வந்தோன்னே நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பதட்டப்படாமல் தைரியமாக இருக்கணும் அப்படின்னோடனே சாரதா என்ன சும்மா பீடிக்கை போட்டுக்கிட்டு டேரெக்டாக சொல்லு அப்படின்னா, ஓ அவ்வளோ தைரியமாக நக்கலாக பேசுகிறியா, இரு ஆதி ஆஃபீஸில் ரைடு வந்திருக்கு, ஆதி அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சி ஆயிடுறாங்க சாரதா. ஐயோ என் பையனுக்கு என்னாச்சு, இப்போ வா வலிக்கு நல்லா பதறு நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காரு அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க நம்ம பவானி. அந்த கம்பெனி போனால் போயிட்டு போகுது, ஏற்கனவே ஒரு பிரச்சனைட்டு தான் போயிருக்கான். அங்கே கம்பெனி போனால் தானே ஆதி இங்கே முழுசாக வீட்டுக்கு வருவான். அதுக்காக ஆதி அரெஸ்ட் பண்ணுற லெவலுக்கு நான் விட்டுற முடியுமா, நான் கிளம்புறேன், என் பையனை காப்பாற்ற வேணாமா அப்படின்னா, நீங்கள் உட்காருங்க, எதுவும் பண்ண வேணாம், எதுவாக இருந்தாலும் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுக்கு சும்மா நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஏமாற்றி டிம்கி கொடுக்குறாங்க. நம்ம அதே சமயத்தில் இங்கே வந்து ஆதியை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் கேட்குற கேள்விக்கு ஒன்றுமே சொல்ல பதில் மாட்டுறீங்க, உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சார் ஒரு நிமிஷம் அவசரப்படாதீங்க, உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, என்னோடய சீனியர் அக்கௌண்டன்ட் வந்து இங்கே இன்றைக்கி வரல, அவங்க வந்தோடனே நான் எல்லா டீட்டெயில்ஸையும் சப்மிட் பண்ணி ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னோன்னே, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இங்கே ஆஃபீஸில் வந்து அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. அதே சமயத்தில் அங்கே பாரதி வந்து ரெடியாகி ஆஃபீஸுக்கு வந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க. ஆதி அழைச்சிட்டு கரெக்டாக வரும்போது வந்து பாரதி வந்து செம்ம மாதம் என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆனோடனே, சார் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்கு எங்களை நிப்பாட்ட சொல்கிறீங்க, நான் தான் இந்த ஆஃபீஸோட சீனியர் அக்கௌண்டன்ட்டு, வந்துட்டு போங்க, இப்போதைக்கு உங்களை எம்டியை வந்து நான் அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போகிறேன், என்னை கேள்வி கேட்குறதுக்குலாம் உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அது எப்படி சார் ரைட்ஸ் கிடையாமல் இருக்கும், நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க, இது எங்கள் எம்டியை வந்து அரெஸ்ட் பண்ணுற லெவலுக்குலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லையே, நாங்கள் வந்து 2 நாள் டைம் கொடுங்க, நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி சப்மிட் பண்ண போகிறேன், அவ்வளோதானே, அதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு ஒத்த காலில் நிற்கிறீங்க, இதெல்லாம் சட்டப்படி தப்பு தெரியுமா சார் அப்படின்னோன்னே, என்ன சட்டத்தை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கா, எனக்கே நீ எல்லாம் சொல்லி தெரியா அப்படின்னோன்னே, நான் உண்மையை பேசுகிறேன், அது எங்கள் எம்டி மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா என்ன, யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலைல்ல, ஃபைலே ரிஜிஸ்டர் ஆகலை, அப்புறம் எப்படி நீங்கள் நான் டைம் கேட்டால் கண்ணியமாக நடத்திக்கிட்டு இருக்காரு எங்கள் எம்டி இந்த கம்பெனியை, நீங்கள் மாட்டுக்கு ரெப்புடேஷனை வந்து காலி பண்ணுற லெவலுக்கு பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுத்திங்கன்னா நான் லீகலாக வந்து ஃபர்தராக உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிற லெவலுக்கு போவேன், பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க அப்படின்னோன்னே, என்ன இந்த மிரட்டுறா அப்படின்னா, ஆமாம் சார் அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டுன்னு மற்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அவரை, சரி நான் உங்களுக்கு ஒரு 2 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் சப்மிட் பண்ணிடுங்க, ஆஃபீஸில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நீங்கள் உங்கள் எம்டி ஹெல்ப் பண்ணுறதுக்கு 2 பேர் வச்சுக்கிட்டு பாக்கி எங்கள் ஆளுங்களை நான் இங்கே நிப்பாட்டிட்டு போயிடுவேன், பாக்கி யாருமே இந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பாரதியை வந்து ஆதியை வந்து அழைச்சிட்டு இங்கே ஆஃபீஸுக்கு வந்தோன்னே சேரை பிடிச்சிட்டு அப்படி நிற்கிறாப்புல, நின்னோன்னே வந்து ரொம்ப தேங்க்ஸ் பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க, நான் ஒன்றும் உங்களுக்காகலாம் வரல, இந்த கம்பெனியில் நானும் சின்சியராக சம்பளம் வாங்கியிருக்கேன், அந்த கம்பெனி வந்து ஒன்றும் ரெப்புடேஷன் எதுவும் கெட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு, மற்ற வேறு எதுக்காகவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொன்னோன்னே, எதுக்காகவோ நீங்கள் திரும்பி வந்துட்டீங்களா இல்லையா, எனக்கு அதுவே சந்தோஷம் அப்படின்னு ஆதி வந்து சிரித்தோன்னே பாரதி முறைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தினம் வந்து மரகதக்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் மருமக கண்ட நேரத்தில் கண்ட வேலைக்கெலாம் போயிட்டு இருந்தால் என்ன அர்த்தம், அதான் ஆஃபீஸ் போகிறத நிப்பாட்டிட்டால, ஏதோ ஒரு பிரச்சனையா, அதனால் அந்த கம்பெனியில் வந்து அவள் தான் காப்பாற்றணுமா, அதனால் அவங்க அழைச்சிட்டு போயிருக்காங்க, உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னோடனே, நீ தேவையில்லாமல் என் மருமகளை பற்றிலாம் பேசுகிற வேலை வச்சுக்க நிப்பாட்டு அப்படின்னோடனே, கரெக்டாக வந்து தமிழ் வராங்க. தமிழ் வந்தோடனே வந்து அம்மா எங்கே போயிருக்காங்க அப்படின்னோடனே, ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க. ஓ ஆஃபீஸுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க, ஆனால் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க, நம்மளும் பேசணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பசிக்குது பாட்டி அப்படின்னு சொன்னோன்னு சாப்பிட்லான்ட்டு சாப்பிட சொல்கிறாங்க. சாப்பிட ஊட்டி விட்றாங்க. அப்போன்னு பார்த்து அழுவ ஆரம்பிச்சிருவோம், இப்போ அழுதாக தான் கரெக்டாக இருக்கும், நம்ம நாடகம் ஆடி கரெக்டாக வந்து பார்க்க போயிடலாம் அம்மாவை, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. அழ ஆரம்பிக்கிறாங்க. சரி நான் வந்து அழைச்சிட்டு போகிறேன் அம்மா கிட்ட அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆஃபீஸில் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பரபரப்பாக வந்து பாரதி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து லதா வந்து கேட்குறாங்க, ஆமாம் இந்த ஃபைல்லாம் எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே எல்லா ஃபைலையும் கேசவனும் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாரதி வந்து பயங்கரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் எதுக்கு நீ இப்போ சாப்பாடு தூக்கம் இல்லாமல் இப்போ ராப்பகலாக உட்காந்து பேய் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் நிதானமாக தான் வேலை பார்த்தா என்ன அப்படின்னு சொன்னோன்னே, கேசவன் போய் காஃபி கொஞ்சம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் நீ வந்து என் ஃப்ரெண்டு தானே, எதுக்கு எடுத்தாலும் வந்து நான் கேட்குறதுக்கு பதிலே சொல்ல மாட்டேற, ஏன்னா நீ ஃப்ரெண்டாகவே
மதிக்க மாட்டேங்கிற அப்படின்னு லதா சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ பார்க்கில் ஏதோ நடந்திருக்கு, ஆனால் எதுவுமே சொல்லிக்க மாட்டேங்கிறீங்க. என்ன நீ ஃப்ரெண்டாக மதிச்சா தானே சொல்லுவேன் அப்படின்னோடனே, இப்போ என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை வேணும், இதெல்லாம் இப்போ பேசக்கூடிய நேரம் கால அவகாசம்லாம் நமக்கு கிடையாது. நம்ம இப்படியாவது வந்து சப்மிட் பண்ணி கொடுத்தா தான் ஆதியை வந்து காப்பாற்ற முடியும். முதல்ல அந்த வேலையை பார்ப்போம், அதுக்கு அடுத்தது எதுவாக இருந்தாலும் மற்றதை யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேசவன் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறப்ப யாரும் வேணான்னு சொல்லிடுறாங்க. ஆதி வந்து பாரதியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாரதி டக்குன்னு பார்த்தோன்னே இந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இங்கே வந்து ஆந்தக்கண்ணை வந்து எப்படியும் பாரதி வேலை பார்க்குறத பார்த்தா ஆதியை காப்பாற்றிடுவான் போல இருக்கே, இந்த தடவை எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி எபிசோட்